அஜித் ரசிகர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அவரது படம் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த தைப்பொங்கலுக்கு முதலில் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகவுள்ளது என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னர் தொடங்கிய விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகின்றது என கூறியதால் குட் பேட் அக்லி டீம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கத் தொடங்கினர். தற்போது விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை என படக்குழு அறிவித்ததால் ரசிகர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இப்படியான நிலையில்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித்துக்கு ஆறுதல் கூறும் விதமாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் என சினிமா வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகின்றது. வேட்டையன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது கூட லைகா நிறுவனத்தை தனது சொந்த தயாரிப்பு நிறுவனம் போல கருதுவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டில் மட்டும் லைகாவுக்கு வேட்டையன், லால் சலாம் ஆகிய படங்களில் நடித்துக் கொடுத்தார். இதில் வேட்டையன் வணிக ரீதியாக லாபமான படம். மேலும் படத்தின் வெற்றியை கொண்டாடிய போது கூட லைகா தரப்பில் அடுத்த படத்திற்கான கால் ஷீட் கேட்டுள்ளனர். ரஜினியும் இசைவு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. தமிழ் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றுதான் லைகா. பொன்னியின் செல்வன் போன்ற பிரம்மாண்டமான படங்களை தயாரித்துள்ள நிறுவனம். ஆனால் விடாமுயற்சி போன்ற படத்தினை சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்ய படக்குழு தரப்பில் அனைத்து முயற்சிகளும் நடைபெற்றுள்ளது. ஆனால் படத்தினை சென்சார் செய்வதில் உள்ள விதிமுறைகள், கால இடைவெளிகள் ஆகியவை தற்போது விடாமுயற்சி படத்திற்கு சிக்கலை கொண்டு வந்துள்ளது.